விண்ணகத்து எல்லை நோக்கி புறப்பட்டோம். தென்றல் காற்றை எங்கள் நெஞ்சில் நிரப்பினோம். வழியெல்லாம் சிரிப்பொலி அலைகளாயழ உற்சாக வெள்ளத்தில் நாங்கள் மிதந்தோம். திருப்பரப்பருவியின் குரல் கேட்டது, ஓடி சென்று நீரில் நின்றோம். மேலே இருந்து கொட்டும் அருவி நீர் மேனியை தொட்டு சலசலத்தது. தூய்மை நதியில் ஆட்டம் போட்டோம், துள்ளி மகிழ்ந்து குளித்து முடித்தோம். அடுக்கு மணக்குடி கடற்கரை வந்தோம். மனகிய கடலின் பிரம்மாண்டத்தை கண்டோம். நீல நிற கடலின் எழு கண்டு நெஞ்சமெல்லாம் பூரி படைந்து தள்ளும் மலைகளுடன் விளையாடி மணலின் காலடி தடங்களை பதித்தோம். மரி முனையின் கரையை அடைந்தோம். அங்கே விண்ணை முட்டும் வியப்பை கண்டையன் திருவள்ளுவர் சிலை நின்றது. அறத்தின் உருவமாய் நிமிர்ந்து நின்றது. 33 அடி உயரத்தை கண்ட எங்கள் களிவெள்ளம் பெருமிதம் கொண்டது. அலைகள் மோதும் பாறையின் மேலே விவேகானந்தர் மண்டபம் ஒளிர்ந்தது. ஞானத்தின் இருப்பிடமாய் அது விளங்க மன அமைதியை அங்கே உணர்ந்தோம். அஞ்சாமல் நடந்தோம் கண்ணாடி பாலத்தில். காலடிக்கு கீழே ஆழமான கடல். பயமும் வியப்பும் ஒன்றாய் இணைய புதுமையான அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. அலைகடலின் மேலே படகில் ஏறினோம். ஆழ்கடலை நோக்கி பயணம் செய்தோம். நீண்ட தூரம் நீரை கிழித்து காற்றோடு போட்டியிட்டு விரைந்து சென்றோம். கடலின் நடுவே சென்று வந்த போது நெஞ்சில் வீரம் மலை மோதியது. இயற்கையின் அழகும் தமிழ் பெருமையும் இணைந்த எங்களை அழைத்து சென்றது. நட்பு சித்தத்தோடு பயணித்த காலம் தந்த குளிர்ச்சியும் மணக்குடி கடல் தந்த அமைதியும் திருவள்ளுவர் தந்த தமிழ் உணர்வும் படகு பயணம் தந்த விறுவிறுப்பும் என்றும் எங்கள் நினைவில் வாழும் இந்த அரிய பயணம் நெஞ்சில்